நாங்க வம்பு சண்டைக்கு போனதில்ல, வந்த சண்டைய விடுவதில்ல, நல்லா மறுபடிதான் எங்க வம்சமடா. ரொம்ப குஷியோ. ஹரிஷ் நல்லா பிரகாசமா இருக்கான். பிரைட்டா ஆரம்பிச்சிருக்கு ஐபிஎல் சீசன். முறையில ஒரு 15-14 வருஷம் கழிச்சு முறை 2012க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறானுங்க. கேர்ஸ முடிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்ட தருணம் 13 வருஷம் கழிச்சு ஒரு மும்பை ஃபேனுக்கு வந்து வருது. எஸ், ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தி மேட்ச் ப்ரிவியூ ஆஃப் மும்பை vs கேகேஆர். எஸ், ஆக்சுவலி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. எம்ஐ கேகேஆரோட ரிவ்யூ ஆஃப் கோர்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். பை தி வே, நீங்க வந்து ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய செக்மெண்ட்லாம் இருக்கு. போக போக எல்லாமே பார்ப்போம். பை தி வே, ஆர்சிபி vs எஸ்ஆர்எச் வந்து அந்த மேட்ச் ரிவ்யூ வந்து ஒரு சின்னதா கடைசியில வந்து பாத்துடலாம். அதுக்கு ஏன் தனி வீடியோ போடல, இதுக்கு தனியா வீடியோ போறீங்களா கேட்காதீங்க. மும்பை ஃபேன்னால பயாஸ்டா இருக்கு, ஆர்சிபிக்கு வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிதான் அடிக்கதான் போறீங்க. பட் எங்களோட நோக்கம் அது கிடையாது. இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி கண்டென்ட் இருந்துச்சு. அதுவும் இல்லாம மொத்தமா 2 மேட்சஸும் சேர்த்து பேச போறதுனால நாங்க பேசிட்டு அதை தாண்டி சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் ப்ரிவியூ மாதிரி வந்து சில ஜிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ரேப் அப் பண்றதா இந்த வீடியோட குறிக்கோளா இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி மும்பையோட பாசிட்டிவ்ஸ் பேசலாமா, நெகட்டிவ்ஸ் பேசலாமா? இந்த மேட்ச் மும்பை தாண்டி மேட்சோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எது பேசலாம்? நெகட்டிவ் ஓடே ஆரம்பிப்போம். ஏன்னா பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. எனக்கும் நானும் வச்சிருக்கேன். நெகட்டிவ்ஸ் எனக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியும் ஆல்ரெடி. பரவாயில்ல, சொல்லு நெகட்டிவ்ஸ். சொல்லு நெகட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில அந்த பவுலிங் சேஞ்சஸ் அது வந்து எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட் போட்டார், சூப்பர். செகண்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியா போட்டார், சூப்பர். செகண்ட் ஓவர் சூப்பரா போட்டாருங்க, இல்லன்னு சொல்ல. எனக்கு என்னமோ இந்த பின்னாலும் ரஹானே வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு ஓவர் சும்மா ஆடுற மாதிரி ஆடுவான், ஒரு ரன் அடிச்சு வச்சுப்போம், அடுத்த ஓவர் கண்டிப்பா வருவான், அவனே எடுத்துட்டு வருவான், திரும்ப கொடுப்பா அப்படின்னு. வீரன் வருவான் மறுநாடி வாங்குவான்ற மாதிரி 20+ ரன்ஸ் என்னமோ கொடுத்தாரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா காணாமல் போயிட்டார், வரவே இல்லை நடுவில். அந்த பவுலிங் சேஞ்ச் தான் ஆக்சுவலி வந்து எனக்கு தாண்டி மும்பை ஃபேன்ஸ் தாண்டி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன். கசன்பரை கொண்டு வந்தீங்க, ஓகே, ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலிங் வந்து கொண்டு வந்தீங்க, ஸ்பின், ஓகே ஃபைன். எதுக்கு போல்ட்? ஏன்னா போல்ட்டுக்கு 2வது ஓவர் கொடுக்காம பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தீங்க, நல்லா தான் போட்டார் போல்ட். அந்த மாதிரி ஒரு போல்ட்டை நிப்பாட்டிட்டு கசன்பரை வந்து சேஞ்ச் ஆஃப் பவுலரா கூப்பிட்டு வருவீங்களா? அதுதான் அந்த கொஸ்டின். 3rd ஓவரே போல்ட் மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது அந்த வந்து சேஞ்ச் ஆஃப் பவுலிங் கொண்டு வந்தது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அப்பவே அதுவும் தர்மடி அடிச்சிட்டாங்க. லைக் ஜஸ்ட் ஷாட் பால்ஸ் தான் கசன்பர் ஆக்சுவலி. அவர் வந்து அந்த குட் லென்த்ல வருண் சக்கரவர்த்தி மாதிரி தான் போடக்கூடிய ஒரு சிமிலரான பவுலர்னு வச்சுக்கோங்களேன். அது ஜஸ்ட் ஷாட்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா போட்டு பின்னால் வந்து பயங்கரமா 2 6 ஒரு 4 நினைக்கிறேன், நல்ல ஐடி. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து எனக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் பவுலிங்ன்றது ஹர்திக் பாண்டியாவோட 4th ஓவர்லயே கசன்பர் வச்சு ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்றது என்னோட ஆஸ்பெக்ட். நீங்க ஒரு ஓவர் நல்லா போட்டீங்கன்னா நான் கேப்டன், நான் வந்து போடுவேன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னொருத்த வந்து எப்படி நல்லா ஒரு தேவையான பவுலர் போட்டாலுமே வந்து எனக்கு அதை சேஞ்ச் பண்ணுப்பா, அதனாலதான் நான் கூட்டு வந்தேன்ற ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளண்டர்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஓவர் தான் வந்து மொமெண்டமே மாத்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த பேசிக்கா இன்னைக்கு பிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் கண்டிஷன்ஸ் நல்லா அசிஸ்ட் பண்ணிச்சுங்க. அந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போயிருக்கலாம். போல்ட் வந்து 3rd ஓவர் போட வச்சு நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அது அப்படியே வந்து கெடுக்கிற மாதிரி கசன்பர் வந்தாரு. அப்படியே சரசரன்னு வந்து ரன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 ஓவர் ஆக்சுவலி 6 ஓவர் 78 ஃபார் 1 ஓவர் இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி எங்க சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா, எனக்கு கஜன்பர் 3rd ஓவர் கொடுத்தது சர்ப்ரைசிங்னு சொல்றேன். எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, கஜன்பர் இந்த டீம்ல ஆடினதே ஒரு சர்ப்ரைஸ் தான். நாட் வித் his எபிலிட்டி. எனக்கு இந்த லைனப்பே வந்து ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தனே இம்பாக்ட் பிளேயரா சூரியகுமார் யாதவா? இல்ல அது அவங்க முன்னாடியே சொல்லிருந்தாங்க. லைக் வந்து ஒரு வர்க்லோட் மேனேஜ்மென்ட்காக என்ன வரிசையா அவர் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்றதுக்காக நாங்க இம்பாக்ட் சபா எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி பேசினது தான். அது அவங்க தட்ஸ் ஃபைன். நான் லிட்டரலா வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு உட்கார்ந்திருக்கேன். ரோஹித் சர்மா தான் இம்பாக்ட் சப் ஃபீல்ட்ல வர மாட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்லிப்ல வந்து ஜாலியா நிக்கிறாரு. அது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா கஜன்பர் எங்க ஆடினதே ஒரு கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிட்ச் பார்த்தோம்னா ஒரு டே 1 லார்ட் டெஸ்ட் மேட்ச் பிட்ச் மாதிரி ஒரு மாதிரி கிரீனிஷா இருந்துச்சு. ஓகேவா, அந்த பிட்சை பார்க்கும்போது இட் ஹஸ் சம்திங் ஃபார் சீமர்ஸ் கிளியராவே தெரிஞ்சது. இட் ஹஸ் நத்திங் ஃபார் ஸ்பின்னர்ஸ், ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சது நம்ம பிட்ச்ல டிவில பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது I was surprised by the event with Gajanpur when I had a bowler like Corbin Bosch in the making. So of course நிறைய பேர் கேட்கலாம் லைக் வந்து ஏன்பா சாண்ட்னருக்கும் ஜாக்ஸ்க்கும் என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு மேட்ச் முன்னாடியே சொல்லிட்டாங்க, பர்சனல் இஷ்யூஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறது இல்ல அப்படின்ட்டு. சோ அங்கேயே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பிட்ச் வந்து கிரீனா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சீமர் கொடுக்கறத விட்டு கஜன்பர் கொடுத்தா பாரு நம்ம தல பாண்டியா, ஆரா பாண்டியா. அங்கேயே வந்து மேட்ச் மாறிச்சு. 6 ஓவர்ல 5 பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் 2 ஓவர் போட்டிருக்காரு. அது யார் அந்த ஒரு ஓவர்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், தலைவன் தான், நான் தான், நம்ம தான் அப்படின்ட்டு தலைவர் எல்லா பவுலரையும் பவர் பிளேல யூஸ் பண்ணாரு. அது ஒரு மாதிரி கிளம்சியாவும் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் நடுவுல பவுலிங் சேஞ்சஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்துச்சு. போல்ட் வந்து மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஃபுல்லா. ஏங்க போல்ட் எங்க நீங்க மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒர்க் ஆச்சுன்றதுனால மன்னிச்சு போன ஒர்க் ஆச்சு. அவர் வந்து
ஒண்ணுமே பண்ணல. 6 பால் 6 யாக்கர் வந்து நெயில் பண்ணிட்டு அவ்வளவுதான். போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆமா. போல்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் கைண்ட் ஆஃப் ஒரு கேப்டன்சி பண்ணிட்டார் ஹர்திக் பாண்டியா. லைக் ஐ திங்க் ஓகே ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவுக்கு அதை சரி கட்டிட்டாரு எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இட் ஒர்க். ஓகேவா, நீ நம்ம என்ன சொன்னாலுமே இட் ஒர்க்ன்றதுனால நம்ம பெருசா பேச மாட்டோம். பட் அகைன் வாஸ் இட் தி ஆக்சுவல் பிளான்? கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க பும்ரா போல்ட்டோட டெத் ஓவர்ஸ் போற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். ஆனா அந்த மிடில் ஓவர்ஸ்ல அடிக்கிறாங்கன்றதுனால அந்த பும்ரா போல்ட்டோட ஐ திங்க் 13th செகண்ட் 12th and 13th ஓவர் நினைக்கிறேன். if I'm not wrong. ரெண்டு ஓவர் சூப்பரா கண்டெயின் பண்ணுவாங்க. போல்ட். ஆமா, ஒரு ஓவர் பும்ரா ஒரு ஓவர் போல்ட் அடுத்த ஓவர் ஆமா, போடுவாங்க. ஆமா. சூப்பரா ரெண்டு பேரும் கண்டெயின் பண்ணுவாங்க. அடுத்த ஆமா. ஓவர் தாக்கூர் வந்த உடனே விக்கெட் விடும். ரஹானே விக்கெட். அங்கதான் மேட்ச் மாறிச்சு என்ன இந்த பொறுத்த வரைக்கும். தாக்கூர் அப்பா சூப்பர் பா. நம்ம ஆக்சுவலி நிறைய சேனல்ல சொல்லிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்ல இருந்து சஹரா தாக்கூர் ரொம்ப தான் ஆட போகணும். வைக்கணும். தாக்கூரை விளையாட வச்சே ஆகணும் அப்படின்ட்டு. லார்ட் ஃபார் ரீசன் Paid off. உண்மையிலேயே ஜஸ்பிரீத் பும்ராலே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அவருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த ஒரு 12 ரன் கொடுத்தாரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரன்ஸ் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அந்த பேட்டிங் காம்பினேஷனை ஃபின்னாலன விக்கெட் ஸ்லோவர் பால் போட்டு தலைவன் தூக்குனா பாரு. பவர் பிளேல தூக்குனா பாரு. லாங் ஆன்ல ஃபீலிங் வச்சு கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் அப்படின்ற மாதிரி லார்ட் தாக்கூர் உண்மையிலடா எப்படா விக்கெட் எடுக்கிறாரு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. பிகஸ்ட் மிஸ்ட்ரி 8th wonder of the world எடுத்தா ஷர்துல் தாக்கூர் பிக்கிங் விக்கெட்ஸ். நெவர் சீம்ஸ் லைக் பிக்கிங் விக்கெட்ஸ். வந்தாலே மனுஷன் அடி வாங்க போறான்னு தோணும். மனுஷன் அது எப்படி என்ன காமெடினா ஒரு அடி வாங்குற பால் விக்கெட் எடுக்கிற பால் ஒரே பால் தான். என்ன சொல்றீங்க? லெட்டர் எழுதுனதும் அதை வாங்கி படிச்சதும் ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி எது விக்கெட்டுக்கு போய் எது அடி வாங்கணும்னு தெரியாது. பட் வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுதான் சிஎஸ்கேவும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ எம்ஐக்கும் வந்து அது பண்றதுனால சந்தோஷமா இருக்கு. இப்பவும் திரும்ப கேக்குற லக்னோ மேனேஜ்மெண்ட்டை பார்த்து அப்படி என்னத்தையா பார்த்து அர்ஜுன் டெண்டுல்கரை எடுத்து ஷர்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணிக்க தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு லக்னோல போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பவுலர் ஷர்துல் தாக்கூர். அவர் வந்து வச்சிருக்கலாம். எது வந்து லக்னோ மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவும் அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரேட் பண்ணி அது என்ன ட்ரேட் அது இப்ப இருக்கு புரியல. தாக்கூர் பாசிட்டிவ் ஓகே. வேற நெகட்டிவ் இருக்கா? பாண்டியா கேப்டன்சி ஓகே ஃபைன், அது கரெக்ட் தான். வேற இருக்கா ஃபார் நெகட்டிவ் மும்பை இந்தியன்ஸ்? நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஒரு புது விஷயத்த பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி டீம் வந்து ஒரு பவுலிங் ஸ்ட்ராங்கா வந்து கொண்டு போனாங்க. ஒரு 4 பவுலர்ஸ் வந்து பியூரா பவுலர்ஸ் மட்டுமே வச்சு எடுத்துட்டு போனாங்க. அது வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு மும்பைக்கு. ஏன்னா கீழே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. மேபி வில் ஜாக்ஸ் இல்லாதது, சாண்டர் இல்லாதது அந்த டிஃபரன்ஸ் மேக் பண்ணிச்சா தெரியல. கரெக்ட் தான். ஆமா. சோ அதனால வந்து பவுலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அந்த பவுலர்ஸ் வச்சு இவ்வளவு போரா பெர்ஃபார்ம் பண்ணதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்கு மேல சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இட் வென்ட் குட். ஆமா, நான் ஆக்சுவலி ஸ்டோரி ஒன்னு போட்டிருந்தேன். லைக் அந்த பிச் பார்த்துட்டு ஐ தாட் நீங்க வச்சிருக்கிற பவுலிங்க பார்த்துட்டு கண்டிப்பா 180 தாண்டாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். தேங்க்ஸ் டு ஆரா பாண்டியா கேப்டன்சி ஒரு 220 அடிச்சிங்க. பட் அப்படியுமே சேசிங் டீம் ஜெயிச்சிருன்றதான் என் ப்ரெடிக்ஷன். அதான் நான் ஸ்டோரியிலும் போட்டிருந்தேன். நீங்க 240 மச்சான் என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்தாலும் சாமி கூட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இவ்வளவு ரன் என்ன அடிச்சு விட்டு ஜெயிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் எனக்கு 220 வந்தோன்னா சந்தோஷமாயிடுச்சு. 220 போனோன்னு ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 240 260 போயிடுன்ற மாதிரி போயிடுச்சு. விக்கெட் டக்கு டக்குன்னு ஷர்துல் தாக்கூர் அதான் லார்ட் தாக்கூர் வந்து காப்பாத்தி விட்டாரு தான் சொல்லணும். அப்புறம் போல்ட் மிடில் ஓவர்ஸ்ல போல்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல அவ்வளவு வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த யாக்கர்ஸ் நெயில் பண்ணி கண்டெயின் பண்ணி நான் பார்த்தது இல்ல. லைக் ஒரு புதுசா இருந்துச்சு அவரோட அப்ரோச். மேபி அதுக்கு ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்தாங்களான்னு தெரியல. நம்ம வந்து மிஸ்டேக்னாவும் சொல்லக்கூடாது. அவர் போன சீசன்லயுமே இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர், டெத்ல ஒரு ஓவர் தேவைனா அஸ்வினி குமார் அதுக்கப்புறம் டெத் ஓவர் போட ஆரம்பிச்சதுனால இவங்க வந்து போல்ட் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருவாங்க. அவர் எல்லா பால் யாருக்கு எக்ஸிக்யூட் பண்ணாரு. சோ ப்ராபபிலி இஸ் கோயிங் டு பி தி பிளான் கோயிங் ஃபார்வர்ட். போல்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே வந்து மோஸ்டா எல்லா ஓவரும் முடிஞ்சிரும். ஒரு 3 ஓவர் முடிஞ்சிரும். கரெக்ட். அதுதான் ஓவராலா கடைசில ஒன்ஸ் அகைன் மனித கடவுள் பும்ரா தி சீட் கோட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் டீம் இந்தியா ஃபார் தி லாஸ்ட் 5-6 இயர்ஸ் சொல்லிட்டே போலாம். கொஞ்சம் லீக் ஆயிட்டாரு பும்ராமே. இந்த லீக் ஆயிட்டார்லாம் இல்ல மச்சி. ஐ திங்க் இந்த பிட்ச்ல தி ஒன்லி பவுலர் ஹூ சர்வைவ்ட் அபார்ட் ஃப்ரம் ஷர்துல் தாக்கூர், ஆஃப் கோர்ஸ் அவரை விட்டுரு சரியா. அந்த ஆக்சுவலி அந்த கேகேஆரோட ஸ்லைடு காரணமே அந்த பும்ராவோட அந்த ஒரு செகண்ட் ஓவர் தான். ஐ திங்க் 12th ஓவர் நினைக்கிறேன். ஆஃப் இன்னிங்ஸ் ஒரு 5 ரன் கொடுத்தாரு. அங்க தேவையான டைம்ல அது வந்து டெலிவரி பண்ணலனா நான் லீக்னு சொன்னது அவரோட பெஸ்ட். அவரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருல, அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் லீக் அப்படின்ற. ஆமா, ஒரு 18th ஓவர்ல வந்து இவரு அந்த அன்கில் சகுன்ஸ் ஒரு 4 அடிப்பாரு. அந்த ஒரு ஸ்வீப் மாதிரி அடிச்சு ஒரு 4 அடிப்பாரு. அதுக்கு அடுத்து 5 பால்ல வெறும் 4 ரன் தான் கன்சிடர் பண்ணிருப்பாரு பும்ரா. தட்ஸ் தி கம்பேக். 18th ஓவர் நினைச்சு பாரு. அந்த ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பாட்டா பிட்ச்ல தட்ஸ் தி சீட் கோட். கண்டிப்பா நீங்க அவரு அந்த இடத்துல பும்ரா நீங்க வந்து ஆக்சுவலி எழுதி வச்சிடலாம் போல. ஆப்போனன்ட்டா இருக்கீங்களா, உங்களுக்கு 16 ஓவர் தான். அந்த 4 ஓவர்ல உங்களுக்கு 20 ரன் நீங்க மேல அடிச்சிட்டீங்கன்னா நீங்க பெஸ்ட் பா, பாசிட்டிவ் பா. நீங்க 20 ரன் முடிஞ்சா அடிங்க. மீதி இருக்கிற 16 ஓவர்ல நீங்க வந்து 200 அடிங்க. அப்பதான் நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு தான் இருக்கு ஆப்போனன்ட்ஸோட நிலைமை ஜஸ்ட் பும்ரா இருக்கும்போது. அண்ட் டு அப்ரிஷியேட் கேகேஆர் குட் பேட்டிங் டிஸ்ப்ளே. ஃபினால் வந்து கிளிக் ஆனாரு சூப்பரா. அண்ட் ரஹான் நம்ம சொல்லி இந்த ஃபினால் வந்து ஓப்பனிங் ஆட வைக்கணும். டீம் சைஃபர்ட்ட தாண்டி ஃபினால் தான் விளையாடணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆடினாரு, சூப்பராவா ஆடினாரு. அஜிங்கே ரஹானே எனக்கு வந்து புரியவே இல்லை. அஜிங்கே ரஹானே வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான பிளேயர். ஒரு அண்டர் டாகா தான் இப்போ இருக்காரு. லைக் அவர் சீசன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு போயிறாரு. சிஎஸ்கேக்கா இருக்கட்டும், நடுவுல அந்த அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போன சீசன் பெருசா ஆடல. பட் ஆட வேண்டிய டைம்ல குரூஷியலா நாக்ஸ் எல்லாம் ஆடினாரு. இந்த டைம் ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் நாக். ரஹானேயோட ஷாட்ஸ் எல்லாம் எப்பா, ரோஹித் சர்மாவும் சரி ரஹானே சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வந்து 2 பேருக்கிட்டயும் அப்பா அந்த மாதிரி அவங்க ஷாட்ஸ் வந்து அவங்க ஒரு இனோவேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ரஹானே சூப்பர், சம பேட்டிங். அவரா இருக்கட்டும், அன்டு சகுன்சியா
இருக்கட்டும் 2 பேருக்குமே வந்து ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு ஹோம் கிரவுண்ட் தான். எவ்வளவு விட்டு கொடுத்த விளையாட வைக்கடா மேல விளையாட வைக்கடான்ட்டு. ஆமா. ஆக்சுவலி எனக்கு அங்கேயே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் அதுக்கு வரேன். நான் கேகேஆர் பத்தி பேசுறப்ப தனியா அட்ரஸ் பண்றேன். பட் வாட் எவர் இந்த மேட்ச்ல பர்டிகுலரா வந்து ரஹானே, ரகுவன்ஷி, ரோஹித் சர்மா 3 பேருக்குமே ஹோம் கிரவுண்ட் மும்பை யூஸ் பண்ணிட்டாங்க. கண்டிஷன்ஸ் ஏத்தாப்ல 3 பேருமே செம்ம இன்னிங்ஸ். ரோஹித் சர்மாக்கு நம்ம தனியா வரும். அன்ட்ரிஷ் ரகுவன்ஷி ப்ராப்பரான இன்னிங்ஸ். ஆக்சுவலி the way he started, ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாரு. நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தலையா ஒரு சான்ஸ் ஒன்னு கொடுத்தான். ரோஹித் சர்மா கேட்ச் ஒன்னு கொடுத்தான். விட்டாரு ரோஹித் சர்மா 4 போச்சு. அங்க இருந்து ஒரு 5th கியரை போட்டு ஒரு 3 6 2 4 தலைவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஒன்னு ஆடினா. அப்படி ரகுவன்ஷி ஒரு நல்ல 50 ஆக்சுவலி 3rd 50 ஃபார் ஹிம். எஸ் வெரி ஹாப்பி ஃபைனலி. லைக் நம்ம பார்த்திருந்தோம் பிராக்டிஸ் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 3ல கண்டிப்பா ஆட வைக்கணும்னு சொல்லிருந்தோம். எனக்கு இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னா ஐ திங்க் கிரீன் கேன் பிளே அட் நம்பர் 4. இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். இவங்க வந்து ரகுவன்ஷியை நம்பர் 3ல ப்ரோமோட் பண்ணி ஆட வைக்கணும்ன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள். ஆட வச்சாங்கன்னா அந்த டீம் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பேட்டிங் வைஸ் அதான் நம்பர் 3ல விளையாட வைக்கணும் தான் கூவிட்டு இருந்தோம். பட் ஓகே நம்பர் 4லயுமே அடிக்கிறதுனா சந்தோஷம் தானே. பட் ஓகே அதுதாங்க கேகேஆர் பேட்டிங்ல ஒரு குறையும் நாங்க பார்க்கல. ரிங்கு சிங் அந்த அடிக்க பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ரிங்கு சிங்மே ஒரு கம்பேக். லைக் இந்தியன் டீம்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவர் ரொம்ப கீழே இறக்கி விட்டா. லைக் அவர் வந்து ப்ராப்பர் சான்ஸ் கிடைக்காம 3 பால் 4 பால் ஆடிட்டு சரியா விளையாடாம போயிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல கிடைக்கணும் பொசிஷன் கிடைக்கணும் கேகேஆர்லன்ட்டு நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்ப்ளே ஃப்ரம் ரிங்கு சிங். அண்ட் ஓகே கமிங் டு தி செகண்ட் இன்னிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் 221 வின் இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 240 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சமயத்துல சேஸ் பண்ணிடுவாங்கடா அப்படின்னு 220 வரும்போது 19 ஓவர்ல முடிச்சு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவனுங்க ஆரம்பிச்ச அடியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 15 ஓவர்ல முடிச்சிருவானுங்க மச்சி அப்படிங்கிற மாதிரி போச்சு ஒரு கட்டத்துல. செம்மடி ஆச்சாண்டா. நம்ம ஆக்சுவலி நம்ம நிறைய பேசினோம் ரிக்கில்டனா டிகாக்கா. we thought we both of us thought that டிகாக் தான் போவாங்க பிகாஸ் அந்த 2020 ஓஜி ஸ்குவாட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு. பட் போன வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ரிக்கில்டனுக்கு வந்து ரிவார்ட் பண்ணாங்க. அண்ட் பாய் ரிவார்ட் பண்ணதுக்கு ருத்தர்போர்ட் ஆண்டதுமே வந்து வில்ஜாக்ஸ் வராதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. வில்ஜாக்ஸ் வந்துட்டாருன்னா மேபி வில்ஜாக்ஸ் தான் ஆடுவார்னா அது கண்டிப்பா அந்த சேஞ்ச். அதே மாதிரி சாண்டனர் வந்துட்டாருன்னா கஜன்ஃபர் வில் செட் அவுட். பட் அந்த ரிக்கில்டன் ட்ரஸ்டிங் தேர் பிளேயர்ஸ். நல்லா விளையாடிட்டு இருக்கியா உன்ன எதுக்கு நான் தூக்கிட்டு இன்னொரு நல்ல பிளேயர் எடுத்துட்டு வரணும். நீ ஃபெயில் ஆறப்போ நான் அந்த பிளேயர் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாதிரி மும்பை ரிக்கில்டன் ஸ்டிக் ஆன் பண்ணது ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரியான அடி. நிறைய வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாரு ரிக்கில்டன். என்ன எனக்கு புரியல. அந்த ஒரு ஜோன்ல கொஞ்சம் முன்னாடிதான் போறாரு. ரொம்ப க்ளோஸ் பால் ஸ்லாட்டும் கிடையாது. மடக்கி அடிக்கிற இஷ்டத்துக்கு 3 6 அடிச்சாரு நிறைய மட்டுமே. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி மடக்கி ஒரு பிளாட்டா ஒன்னு அடிச்சாரு லாங் ஆன்ல. எப்பா ரிக்கில்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பவுலர் வந்து அவ்வளவு கான்பிடண்டா ஆடுறது வந்து வெல் பிளேட் ரிக்கில்டன். சூப்பர். ஆமா அது ஆக்சுவலி இந்த பேர்ல இருக்கிற மாதிரி ரிக்கில் டன் அடிப்பார் நைட் பண்ணிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த டன் அடிக்கல. அவுட் ஆயிட்டார். ரன் அவுட் எதிர்பார்த்தோம். ஆமா அதுவும் பார்த்தோம். பட் எனக்கு நான் அதை எதிர்பார்க்கல மச்சி. ஏன்னா வந்து தலைவன் இன்னிங்ஸ் அப்படிதான் செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ். தலைவன் அப்படிதான் வந்து அவுட் ஆயிருவாருன்னு தெரியும். பட் ஓகே I'm going to take chance every ball I play அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆடுவாரு. ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து எனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்ச ஒரு விஷயம் பிளெக்சிபிளா இருந்தாரு இன்னைக்கு. அது நான் முன்னாடியே நான் வந்து நோட் பண்ணேன். இந்தியன் டீம் ஆடும் போதே அவர் பாடி மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து நல்லா டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அவர் ஆடின ஷாட்ஸா இருக்கட்டும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா போய் ஆனாரு. எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி போற பால்லாம் எப்பவுமே ஸ்டிஃபா நின்று ஆடுவாரு. ரொம்ப இது பாடி மூவ்மெண்ட் கொடுக்காம ஆடுவாரு. இப்போ வந்து அந்த பாடி அவர் பிளெக்சிபிலிட்டியே தெரியுது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஆடுறதுனால இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பால். அது வந்து அந்த ஷாட் சூப்பரா கம்ப்ளீட் பண்றாரு. அந்த கவர் டிரைவ்ல ஒரு 6 அடிக்கிறாரு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. ரோஹித் சர்மா 360 ஷோ மாதிரி தான் காமிச்சாரு. ஒரு ஸ்வீப்ல அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புல் ஷாட் அடிக்கிறதா இருக்கட்டும், லாங் ஆஃப் ஒரு கட் அடிக்கிறதா இருக்கட்டும், அசால்ட்டா வந்து ஒரு 360 பேட்டிங் டிஸ்ப்ளே. எனக்கு அப்படியே அந்த ஷாட்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த மாதிரி சூப்பரான பேட்டிங். நான் வந்து எனக்கு ஒன்னாலும் ஓகே நான் ஃபேனா பேசுறேன். ஆனா நீங்க வந்து ஒரு ஆஸ் கிரிக்கெட் ஃபேனா நீங்க பார்க்கும்போது ஷாட் சூப்பரா இருந்துச்சு. ரிக்கில்டன் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலி இந்த மேட்ச்ல. அவரு டுக் ஆன் ஸ்பின்னர். எனக்கு தெரியும் நிறைய வந்து ரோஹித் சர்மா வந்து அடிக்க போக மாட்டாருன்னு சொல்லிட்டு அடிக்கவும் வராது ரோஹித் சர்மாக்கு. பின்னில் வந்து பீட்டப் ஆவாரு, ஒன்னு கேட்ச் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி சூப்பரா வந்து சிங்கிள்ஸ் ஆடி தள்ளி விட்டாரு நிறைய. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் சிங்கிள் ஆடுவாருன்னு பார்த்தா ரிக்கில்டன் சிங்கிள் எல்லாம் கிடையாது, சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரி போட்டு பொழுது அந்த ரன் ரேட் கொஞ்சம் கூட டிப் ஆகாம அப்படியே வந்து செங்குத்தா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஆக்சுவலி ரிக்கில்டன் சொல்லும்போது ஸ்பின்னர்ஸ் அடிச்சாரு ஓகே தான். பட் ஐ திங்க் வேர் த மேட்ச் சேஞ்ச் வாஸ் தேர்ட் ஓவர். எங்க எப்படி உங்க டீம்லயுமே வந்து அந்த அல்லா கஜன்ஃபர் கொடுத்து அந்த ஒரு தேர்ட் ஓவர்ல அடி வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வைபவ் ஓவராவா 2 6 அடிப்பார் ரிக்கில்டன். அது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ரிக்கில்டன் அந்த 2 6 அடிச்ச உடனே மொமெண்டம் இந்த இன்னிங்ஸ் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த 2 6 அடிச்சதுனால ரோஹித் சர்மாக்கு திடீர்னு வந்து குதூகலம் ஆயிடுச்சு. நான் அடிக்கிறேன் ஏன் இன்னிங்ஸ் பாருன்னு சொல்லிட்டு for the first time in his IPL career, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், for the first time in his IPL career ரோஹித் சர்மா has completed a 50 inside a power play. ஆமா கரெக்ட்டா பவர் பிளே முடிஞ்சு ரோஹித் சர்மா 50 கம்ப்ளீட் பண்றாரு. அது இல்லாம அந்த வைபவ் ஓவரான்னு சொல்லும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா சூப்பரா ஒரு ஸ்விங் கண்டிஷன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு பயங்கரமா ரிக்கில்டன் வந்து திணறடிச்சிட்டு இருந்தாரு. ரிக்கில்டன் அப்படியே வந்து தேர்ட் ஓவர்ல செஞ்சுட்டு போயிட்டாரு. இன்னொருத்தருக்கு நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். முசர் பானி, பிளெஸிங் முசர் பானி சூப்பரா வந்து நடுவுல வந்து ரொம்ப ரன்ஸ் ரீகார்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அவரு அந்த மாதிரி போடுறதே வந்து பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர்ஸ் முன்னாடி சில பால்ஸ்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்லோ பால் பவுன்சரா இருக்கட்டும், அது ரிப்பீட்டடா ரோஹித் சர்மா போட்டு ட்ராப் பண்ண பால்ஸா இருக்கட்டும். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஓவர் பிளே பண்ணிடாருன்னு வச்சுக்கோங்க முசர் பானியை. பட் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். நல்லா போட்டாரு சில இடத்துல ஆக்சுவலி. நல்லா போட்டாரு. பவர் பிளேல ஸ்லோவர் பால்ஸ் ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு
கேகேஆர் பொறுத்தவரை பவுலிங்ல பெருசா எனக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்ல. நான் பவுலிங் இன்னிங் சேர்த்தே வந்து நான் 2 பாசிட்டிவ்ஸ் பாக்குறேன் கேகேஆருக்கு. பேட்டிங் ஃபைன் விட்டுருங்க, பேட்டிங் எப்படியும் அவங்கள்ட்ட இருக்கு பொழிச்சுப்பாங்க. பவுலிங் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பவுலிங்க தாண்டி ஃபீல்டிங்ல அனுகூல் ராயோட கான்ட்ரிபியூஷன், அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ரன் கிட்ட சேவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு கேட்ச் ஒன்னு அம்மா ரோஹித் சர்மா கேட்ச் தான், ஸ்பெக்டாகுலரான கேட்ச். ரோஹித் சர்மா அது டைவர்ஸ் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு, பால ஜட்ஜ் பண்ணி வந்து அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவல் கேட்ச். அன்குல் ராய் ஹஸ் பீன் தி பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் தி டே. அது ஒண்ணு. அதே மாதிரி ரன் அவுட்டுமே ரிக்கில்டன் ரன் அவுட்டுமே அவர் தான் அடிச்சாரு. அது டைரக்ட் ஃப்ரம் தி லாங் ஆன். அண்ட் மூணாவது வந்து அவருடைய ஃபீல்டிங், கிரவுண்ட் ஃபீல்டிங்மே சொல்றேன். ஃப்ரம் பால் ஒன் நான் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ரீஜன்ல அந்த இடத்துல வந்து எவ்வளவு டைவ் அடிச்சு ஒவ்வொரு தடவையும் இது 4 நினைச்சிட்டு இருக்கும்போது டைவ் அடிச்சு தடுத்துட்டு பால் அது சிங்கிள் கூட ஓட முடியல. அந்த அளவுக்கு வந்து இஸ் வெரி குவிக் ஆன் தி பால் அண்ட் வெரி குவிக் ஆன் தி த்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் அசல்ட்டா சேவ் பண்ணிருப்பாரு இந்த ஃபீல்ட். அனுகூல் ராய் இந்த லெஃப்ட் பக்கம் காக்கிநாடா நான் பாத்துக்கிறேன் ரிங்கு சிங், இனி வந்து குண்டூர் பாத்துக்கன்ற மாதிரி அந்த பக்கம் அன்குல் ராய் 2 பேரும் வந்து ஆவாரநாடா எந்த அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் இன்னொரு பக்கம் இவரு. செம்ம ஃபீல்டிங். அண்ட் ஒன்ஸ் அகைன் பவுலிங் நீ முசர்பானி சொன்னேன், தட் வாஸ் ஓகே. அந்த பவர் பிளே நல்லா போட்டாரு. அது தாண்டி கார்த்திக் தியாகி வாஸ் இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 16 ரன்ஸ் கொடுத்தாரு, ஃபைன். பட் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் நல்லா கொடுத்தாரு. 2 ஓவர் 16 ரன்ஸ் கொடுத்த ஓவருமே வந்து நல்ல பால்ஸா டெலிவரி பண்ணாரு. ரோஹித் சர்மா அவுட் பிளே. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் அவர் ஸ்லோ பால் தான் கரெக்டா ஒரு போடுறாரு. அது ஆஃப் சைடுல வந்து ஒரு கவர் டிரைவ் ஒரு 6 அடிக்கிறார். ரோஹித் சர்மா லிட்டரலி அந்த பேட் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பால் வரைக்கும் போய் பிளெக்சிபிளா அது இப்படி தூக்கி விட்டாரு நல்லா சூப்பரா. அது வந்து அது நின்று அடிச்சிருந்தா கேட்ச் போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நல்ல பால் தான் அது. கார்த்திக் தியாகி அவர் முடிஞ்ச ட்ரை பண்ணாரு நடுவுல. அப்புறம் மிட் ஓவர்ஸ் வந்து சூப்பரா போடாரு கார்த்திக் தியாகி. ஆமா, நல்ல ஒரு ரிக்கெட் ஒரு கேட்ச் ஒன்னு டிராப் பண்ணிடுவாங்க. அது ஒன்னு. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் ஓவர், ஐ திங்க் 2 4 கொடுத்து ஒரு விக்கெட். அது திரும்ப லாஸ்ட் ஓவர்லயும் அந்த அடிக் பண்ண 4 அடிக்கலாம். தட் வாஸ் a good over. ஃபர்ஸ்ட் ஓவர் 16 ரன்ஸ் கன்சீட் பண்ணியுமே அந்த பிட்ச்ல 4 overs 41 for 1 is a good effort என்ன பொறுத்த வரைக்கும். வெரி குட் bowling by கார்த்திக் தியாகி. hope they use him different roles இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. the pace he bowled 147 148 குயிக் அடிச்சாரு. இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் என்னோட ஒபினியன்ல. ஆக்சுவலி இங்கிலீஷ் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க முசர்பானி போற ஸ்லோயர் ரன்ஸ்லாம் இரு அது நான் என்டையர் செக்மெண்டே வச்சிருக்கேன். நீங்க ஒருவேளை இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹர்ஷப் கோஹ்லி என்னத்த சாப்பிட்டாருன்னு தெரியல. மனுஷன் சரியான சாவேஜ் மூடு. சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் ரிங்கு சிங்ல இருந்தே வரேன். ரிங்கு சிங் ஆடிட்டு இருக்கா அப்படி ஹரிஸ் சொன்னார்ல, இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன் ரிங்கு சிங் அவ்வளவு பால்ஸ் ஆடி அப்படின்ட்டு. தலைவன் சொன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆஃப்டர் 1 year I am seeing ரிங்கு சிங் playing 20 balls for his team. வெரி குட் நோட் அப்படின்றாரு. என்னடா புதுக்கிட்ட கலாய்ச்சி விட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ரோஹித் சர்மாக்கு வந்து ஏதோ ஒரு கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, the young version of ரோஹித் சர்மா is here அப்படின்ற மாதிரி. உடனே ஹர்ஷப் கோஹ்லி இருந்துட்டு சொல்றாரு, I don't know what you are saying young. Are you mentioning that if you are shedding a little bit of kilos, if you are shedding a little bit of weight, it will make you feel young. I think that's what you are saying. So it's high time that I am going to hit the gym from tomorrow. Yes அப்படின்றாரு. அதாவது அது நல்லா இருந்துச்சு அந்த கலாய்க்கிறது. மூணாவது அந்த முசர்பானி வந்து டைவ் அடிச்சு ஒரு 4 விட்டுருவாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அப்ப சொல்லுவார் இந்த மாதிரி முசர்பானி with his height of 6 feet plenty can't really get his something down. அதெல்லாம் உண்மையிலே கேட்கும்போது சாவேஜா இருந்துச்சு. அந்த கடைசியா நீ சொன்னது அந்த முசர்பானியோட ஓவர் ஒரு 130s போட்டுட்டு அடுத்து வந்து ஸ்பீட் மீட்டர் showing that 96 97 I feel அனில் கும்ப்ளே is bowling faster than him அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சாவேஜா வந்து கலாய்ச்சி விட்டாரு. லைக் நிறைய தடவை முசர்பானி. ஆமா, அது உண்மையிலேயே அந்த ஹர்ஷப் கோஹ்லி கொஞ்சம் நல்லா அந்த கமெண்ட்ரி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. It was very nice to கை வந்து பேட்டிங் ஆட வந்தப்போ அந்த அப்ரோச்மே வந்து லைக் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா அந்த ஷாட் ஒன்னு சூப்பரா ஆடினாரு. கான்பிடன்ஸ் கை தான் தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் இந்தியா டீம் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கு. மும்பை காலா கீழடா அது பேட்டிங் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஊரு வேற அது நான் அடி பண்ணான்ற மாதிரி அடிக்கடின்னு அடிக்க போனாரு. அந்த கேட்ச் ஒன்னு அன்எக்ஸ்பெக்டட் தான் சொல்லணும். கொஞ்சம் பால் டிப் ஆயிடுச்சு. ஆமா, ஓவரால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் கேம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அந்த ஒரு நெகட்டிவ்னா ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி தட் வில் பி அட்ரஸ்ட், ஹேவ் டு பி அட்ரஸ்ட் இஃப் தே ஹேவ் டு வின் தி டைட்டில். கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நாங்க பொன்ராஜ் நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைபர் இருப்பாரு, அவர்லாம் நாங்க குரூப்ல வச்சிருக்கோம். அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, ஹரிஷ் ப்ரோ இப்பவே சொல்லிடுறேன் ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருந்தா 6 8 எல்லாம் மறந்துருங்க அப்படின்ற மாதிரி. தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். சோ கொஞ்சம் கேப்டன்சி கொஞ்சம் பெட்டர் பண்ணாங்கன்னா ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஹேவ் டு டு இட். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒன்னு இருக்கு, பேட்ஸ்மேன் ஒன்னு இருக்கு. லைக் அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து பவுலர் சேஞ்ச் வந்து கொடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும், நான் இல்லன்னு சொல்லல. நீங்க ஒரு இதுல ஏம் பண்ணி நீங்க கொடுத்தீங்க கசன் ஃபார் ஒரு சேஞ்சுன்னு சொல்லிட்டு 4வது ஒரு அந்த சேஞ்ச் கொடுக்க வேண்டியது. 3வது ஒரு யாராவது போல்ட் நிப்பாட்டாங்களா, அதுதான் எனக்கு என்னால பொறுத்துக்கவே முடியல. நிறைய பேருக்கு அது ஆதங்கம் இருக்கும். அதனாலதான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். So yes, to wrap up this match, ஒரு பாசிட்டிவான விக்டரி ஃபார் Mumbai Indians to begin their campaign. Curse has been broken. So இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா இருக்கு. லைக் வந்து ஹையஸ்ட் ஓபனிங் ஸ்டாண்ட் பார்ட்னர்ஷிப் அட் வான்கடே. இதுதான் இன்ட்ரஸ்டிங். ஐ மிஸ் தட் ஸ்டார்ட். ஓகே, பை தி வே ஸ்டார்ட்னு சொல்லும்போது நீங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா டிராஃபி அடிச்சதே இல்ல. அதுவும் ஒரு ஸ்டார்ட் சொல்லிக்கிறேன். ஐயோ எப்பா, அதான் நாங்க 13 வருஷங்கள் ஜெயிக்கிறோம். அதே பெரிய விஷயம். ஒண்ணுத்த உடைச்சல இன்னொரு கர்சியும் உடைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க. ரைட்டா, போன வருஷமே இப்படிதாங்க. இதே மாதிரி தான் நாங்களும் நிறைய கர்ஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைச்சோம்.
சரி அதான் கடைசியில ஓகே. அந்த ரெக்கார்டா? ஓகே, ஓகே. நிறைய அந்த மாதிரி தான் நாங்க உடைச்சிட்டு இருந்தோம். கர்சர் ரெக்கார்டு இது முடிச்சது இல்ல, ஆமாமா. அது ஒரு முடிச்சது ஒரு இல்ல. டீம் ஒரு ஊரா போய் எல்லா டீம் கிட்ட தோத்துட்டு இருந்தீங்களா? சாரி. ஒரு ஊரா வந்து உங்க சேப்பாக்குல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. நான் சொல்றதோட முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் போயிடலாம். RCB ஓட ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் தே ஸ்டார்டட் வித் தி பேங். நம்ம வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸோட சேஸ பத்தி பேசுறோம். RCB ஓட சேஸ் ஸ்டேட்மெண்ட் விக்டரி. ஆக்சுவலி மோமோ பேட் சொல்லியிருந்தாரு, லைக் வந்து நாங்க அந்த ஒரு சாம்பியன்ஸ் மென்டாலிட்டியை வந்து எடுத்துட்டு வர போறோம் அப்படின்ற ஆக்சுவலி மாதிரி. நேத்து எனக்கு பார்த்துச்சு. இன்னைக்கு பார்த்துச்சு. சிமிலரா இருந்துச்சு. 2 ஆமா. ஐகான் பிளேயர்ஸுமே சூப்பரா இருந்தாங்க. பேட்டிங்கோட ஸ்ட்ராங்னஸ் தெரிஞ்சுச்சு. லைக் வந்து ஓப்பனிங் பேட்ஸ். ஆமா, இன்னொன்னும் சிமிலரா இருந்துச்சு. 2 ஐகானிக் பிளேயருமே கேட்ச விட்டாங்க. ஒரு ஆமாண்டா, அதை மென்ஷன் பண்ண நினைச்சேன். ஃப்ரெண்டோட தான் பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலா கேட்ச விட்டு அந்த பிளேயர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கேட்ச் விட்ட ஃபீல்டரை வந்து கேமராமேன் ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஆனா அங்க அனிகத் வர்மாவும் அடிச்சாரு, இங்கேயும் வந்து அதுக்கப்புறம் அன்கிஷ் ரகுவன்சியும் அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் விராட் கோலியை காட்டவே இல்ல, ரோஹித் சர்மாவை காட்டவே இல்ல. கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அது ஃபேண்டம்னாலயா? அனிகேத் வர்மா வந்து ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து கடைசி ஸ்டேஜ்ல தான் வந்து ஒரு கேட்ச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 என்னமோ தான் அடிச்சாரு. 2 6 ஒரு 4 அடிச்சாரு. நம்ம தலைவர் இவர ரொமேரோ போட்டு அடிச்சாரு. ஓகே. காட்டுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். விராட் கோலியை காட்டவே இல்ல. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படிக்கல் கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் காட்டினாங்க. ரோஹித் சர்மா கதை நடந்துச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, அது ஃபேண்டம் இருக்கிறதுனால காட்டலையா இல்ல என்ன ரீசன் இல்ல. அதெல்லாம் அவ்வளவுலாம் டிகின் பண்ண வேணாம். ஓகே, உனக்கு தோணி இருக்கு, நீ சொல்லிருக்க. ஓகே, யாருக்காவது தெரிஞ்சா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். But anyway, RCB மேட்ச்மே வந்து we were pretty sure that RCB is going to win if they bowl first. அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆமா நாங்க வந்து சொல்லியிருந்தோம். அதே ஆமா மாதிரி கண்டிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே ஆச்சு. ஜேக்கப் டஃபி ஆஹ் அதெல்லாமே ஓகே. அண்ட் கேட்ச்னு சொல்லும்போது the biggest controversy, ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு கான்ட்ரோவர்சி, yes. ஃபில் சால்ட்டோட கேட்ச். அந்த ஆமா. கிளாஸ் அண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஒரு கேட்ச் ஒன்னு எடுத்தாரு. அது வந்து டக்குன்னு கொடுத்துட்டாங்களோ, ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது அந்த குஷன் டச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. பட் இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது அது வெறும் ஷேடோ மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணாலும் தேர்ட் அம்பையர் டக்குன்னு வந்து டிசைட் பண்ணிட்டு இல்ல இது அவுட் தான் அப்படின்னு கொடுத்துட்டாரு. டக்குன்னு இல்ல, லைக் தேர்ட் அம்பையர் கிட்ட காமிச்ச ஃபுட்டேஜ் வந்து ஒரே சைடு ஃபுட்டேஜ் தான். அந்த ஃபுட்டேஜ்ல அவர் வந்து கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆனா வந்து டிசிஷன் கொடுத்துட்டாரு. ஓகே, அது ஃபைன். அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்ச் டிசிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரீப்ளே ஒன்று போட்டாங்க பேக் ஆங்கிள் இருந்து. ஏன்னா இந்த ரீப்ளே அப்ப காமிச்சிருக்கலாம் மேடம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த பேக் ஆங்கிள் காட்டும் போது ஒரு கேப் இருந்துச்சு, சின்ன கேப். அதுதான். பட் என்னன்னா ஒரு தேர்ட் அம்பையரா யூசுவல் அவர் தான் ஆங்கிள்ஸ் கேட்பாரு. லைக் வந்து அவருக்கு காட்டுறத விட அவர் ஆக்சுவலி கேட்டுட்டு தான் இருந்தார். அந்த மைக் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் பேசும்போது ஷோமி சம்மதர் ஆங்கிள்ன்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தாரு. ஒரே ஆங்கிள் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. டேய் வேற ஆங்கிள் காமிக்கிறா, அப்ப காமிக்கல. விக்கெட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, அது அவுட் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா அந்த ஆங்கிள் கிளாஸ் அண்ட் ஆல்சோ வாஸ் நாட். அதான் அந்த ஸ்ட்ரைட் ஆங்கிள் இட் வாஸ் a bit suspicious. ஷேடோவா இல்லனா அது பாடியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஓகே. பட் எனிவே அந்த கேட்ச் எனக்கு எப்படின்னு தெரியல. பட் அதுக்கு அடுத்த கேட்ச் அந்த இஷான் கிஷானுக்கு பிடிச்ச கேட்ச் ஒன்னு பிடிச்சாரு பாருப்பா. எவ்வா வாட் அ ஸ்டன்னர். ஆல்ரெடி சீசன் கண்டெண்டர் ஃபார் தி பெஸ்ட் கேட்ச் ஆஃப் தி சீசன், பிளைண்டர். நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலி இவரு வெங்கடேஷ் ஐயர் வந்து டீமுக்குள்ள வரதா இருந்தா ஜிதேஷ் சர்மா ரோல்ல தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா தேவதர் படிக்கல் ரோல அடிச்சுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அடிச்சு சொல்லியிருந்தோம். தலைவனும் அடிச்சு காட்டிட்டான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. அது மேட்டர் இல்ல. ஆனா என்னன்னா ஜிதேஷ் சர்மாவுமே ஃபர்ஸ்ட் பால் டக்கு. சரிங்களா? இப்ப வெங்கடேஷ் ஐயர் உள்ள வந்தாருன்னா ஃபில் சால்ட்ட வந்து விக்கெட் கீப்பிங் போட்டாவன்ற மாதிரி தான் நாங்க மீன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆனா இந்த சால்ட் பண்ண ஃபீல்டிங்க பார்த்து எனக்கு தெரிஞ்சது பாசிபிளே இல்ல. ஜிதேஷ் சர்மாவே ஆடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். நீ டக் அவுட் கூட ஆயிப்போ, எனக்கு பிரச்சனை இல்ல. அதான் டக் அவுட் கூட ஆயிப்போ, பிரச்சனை இல்ல. ஆனா சால்ட் எனக்கு ஃபீல்டிங்க்கு வேணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. எஸ். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், எஸ், விராட் கோலியோட அந்த நாக் தான். எங்களுக்கு வந்து அது யூசுவல் நாக் தான். அது வந்து விராட் கோலி வந்து இட்ஸ் ஜஸ்ட் another day in விராட் கோலிஸ் கரியர் தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இன் சேசிங்னா கிங் கோலி. அது வந்து தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி சூப்பரா எனக்கு தெரியும் 200 ரன்லாம் வந்து கோலி இருக்காருன்னா வந்து பயப்படவே தேவையில்ல. ஒரு பக்கத்துல யாரும் அடிச்சிட்டு இருங்க, இன்னொரு பக்கம் விராட் கோலி நின்று ஆடுவாரு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான். பட் போன வருஷத்துல இருந்து அந்த கான்செப்ட் எல்லாம் உடைச்சிட்டு நான் வந்து அக்ரெசிவ் கோலின்னு இறங்கிட்டாரு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த அக்ரெசிவ் அப்ரோச் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஷாட்ஸ் போறதா இருக்கட்டும். ஒரு ஷாட் லிட்டரலா வந்து ஒரு பிளிக் மாதிரி ஒரு டக்குன்னு ஒன்னு அடிச்சிருப்பான். என்ன ஷாட்னே தெரியல. அது வந்து பால் கட்டை ஸ்விங் ஆகி வருது, லைட்டா உள்ள வருது. ஒரு அவ்வளவு கான்பிடென்டா ஒரு ஷாட், செம்ம அப்படியே ஷார்ப் அஸ் நைஃப் மாதிரி அப்படியே போய் குத்துச்சு அந்த பால் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷாட். நல்ல பேட்டிங் டிஸ்ப்ளே ஃபார் விராட் கோலி. as usual day for him in this cricket career. நடுவுல வந்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அவர் ஸ்கோர் பெருசா மூவ் ஆகல. அந்த ஒரு 45 to 47லயே இருந்தாரு. ஆப்போசிட் எண்ட்ல எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலி விராட் கோலி வந்து ஒரு 28 பால் அடிச்சு ஒரு 50 அப்படின்ற மாதிரி நினைக்கிற டைம்ல தான் வந்து ஒரு 5-6 பால் அப்படியே போகும். சிங்கிள் டாட் அப்படின்னு போய் ஒரு 30 பாலுக்கு அப்படியே போயிடும். ஆமா, அது லைட்டா இழுத்துச்சு. பட் எனிவே அது ஹஸ் நதிங். அந்த பர்சனல் மைல்ஸ்டோன் தேவையில்லை. எவ்வளவு பால் அடிச்சார்? ஆக்சுவலி 28 பால் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பால் ஷூரா தெரியல. பட் அந்த மொமெண்ட் கொஞ்சம் ஒரு அந்த ரேஞ்சில தான் அடிச்சாரு. 20 மினிட்ஸ் நாம இருக்கு. ஏன்னா படிக்கல் விக்கெட் போகும். அதுக்கு அடுத்து பட்டிடர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டே இருப்பாரு. அவர் ஒரு 3 6 அடிப்பாரு போட்டு இவர இஷான் மலிங்காவை. அது ஒரு 20 மினிட்ஸ் அவர் அப்படியே நான் செகண்ட்லயே விராட் கோலி இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில அந்த ஹர்ஷல் பட்டேல வந்து முடிச்சு பினிஷ் பண்ணி கொடுத்து ஒரு 60 சம்திங் 69 ரன்ஸா 68 ரன்ஸா சம்திங் அது முடிச்சாரு. படிக்கல் பத்தி பேசியா மச்சி, வாட் அ நாக் ஒன்ஸ் அகைன். நம்ம இது சர்ப்ரைசிங்கா இல்ல, ஒன்ஸ் அகைன் அவர் இருந்த டொமஸ்டிக் ஃபார்முக்கு நம்ம சொன்னோம் அடிக்க தான் போறாரு அப்படின்ட்டு செதுக்கிட்டாரு. நாங்க மூச்சு கூட விடல படிக்கல வந்து ரீப்ளேஸ் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் வருவாரான்னு சொல்லிட்டு. பிகாஸ் வி நோ அது வந்து அந்த கேலிபர் வந்து காமிச்சார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஆமா, ஐ திங்க் சீசன் ஃபுல்லா அங்க தான் அவர் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க்
think him failing much. Maybe ஒரு 3-4 மேட்ச் ஃபெயிலியர் இருக்கலாம், பட் the form reason is going to play there. And அதுதான் மச்சான், லைக் இந்த நான் நிறைய டீம்ஸ் என்ன சொல்லுவேன், லைக் வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தா எப்படி பார்ப்பேன்னா, யூஸ் த ஃபார்ம், அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த பிக் நேம்ஸை வச்சு போறத பதிலா அந்த ஃபார்ம்ல இருக்கார ஒரு பிளேயர் ஆட வைங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் தே ஹைதராபாத் ஆல்சோ டிட். அவங்க அந்த சாலில் ஒரு ஆட வச்சாங்க. தட் வாஸ் வெரி குட். மரன் ரவிச்சந்திரன் நானா இருந்தா ஆட வைப்பேன், பட் அன்பார்ச்சுனேட்லி டாப் ஆர்டர் ஃபிக்ஸ்ன்றதுனால ஆட வைக்க முடியல. ஆமா, சோ அது ஒரு விஷயம் நான் பார்ப்பேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட், ஐ திங்க் தட் வாஸ் அவுட்லேட். RCB outplayed SRH in all the departments, and I think they have already set the template for other teams to come. மரன் ரவிச்சந்திரன் is always not a cup of tea for SRH. எப்பவுமே வந்து நல்ல பிளேயரை எடுத்து வச்சிட்டாங்க, ஆனா வந்து விளையாட வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆமா, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவ் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி தேவையில்ல, தூக்கிடுங்க. மெயின் பவுலர், பவர் பிளே பவுலர் பவுலிங் லைனப்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து பாரத் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தோம். அது வந்து நாங்க ரிலீஸ் ஆனோம், நாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறோம். அதுல நான் சொல்லியிருந்தேன், SRH வந்து இந்த வருஷம் வந்து ஒரு அண்டர் டாக்ஸ், ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி. அவங்க என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்க பவுலிங் எக்ஸ்போஸ் ஆனாலும் பவுலிங் திரும்ப நல்லா போட்டு வருவாங்க, டீசென்ட்டா முடிப்பாங்க. இந்த IPL சீசன் குவாலிஃபை ஆகும் சொல்லல, டீசென்ட்டா முடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், இஷான் கிஷானோட அந்த கீப்பிங் மிஸ்டேக்ஸ், அது இந்தியா டீம்லயே அங்கங்க கொஞ்சம் பார்த்தோம். அவரு கீப்பிங் கொஞ்சம் கோலர் பண்றது, இங்கேயும் வந்து கொஞ்சம் லத்தாச்சிக்கா. ஐ திங்க் அந்த பிரஷர் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. லைக் வந்து கேப்டன்சி திங்கிங்ல இருப்பாரு அவரு. சோ இப்போ அடுத்த ஓவர் யாரு கொடுக்கலாம், எப்படி இந்த பவுலர் வந்து ஏதாவது சேஞ்ச் சொல்லாம ஃபீல்ட் செட்டப் சேஞ்ச் பார்க்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நியூன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்து அவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பிரஷர் கூட இருக்கலாம். நல்லா வந்து விட்டாரா அப்படின்றது அடுத்த மேட்ச்ல வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணிட்டாருன்னா அது சிம்பிள். அண்ட் இஷான் கிஷானோட பேட்டிங் அது என்ன, ஒன்ஸ் அகைன் ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன், வந்து காட்டு அடிக்கும் போது தூற்றிக்கொள், அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு சான்ஸ் கூட தெரியல, இஃப் ஐம் நாட் ராங். அடிச்சு தம்சம் பண்ணாரு மச்சி. அந்த பிச்சிலே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு பிளேயர்ஸ் திடீர்னு இந்த 5th ஓவர் டேக் ஆன் பண்ணாரு. பாத்தீங்க அபிநந்தன் சிங் ஓவர் நினைக்கிறேன், அங்க இருந்து செட் பண்ணிட்டாரு. இப்படிதான் ஆட போறேன், முடிஞ்சா என்ன தூக்கிக்க அப்படின்ட்டு. அந்த கேட்சுமே என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட் பவுலர் அடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. பேட்டுக்கு வரும் எல்லாமே. பின்னர்ஸ் நீங்க வந்து அவ்வளவு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போடுறாங்கன்னா பேட்டை வாங்கி அடிக்கணும், ஒரு ஹைட் வேணும். சிவம் டுபே மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு ஹைட் இருக்கு, அந்த ஒரு கேலிபர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அருவா மாதிரி எத்தனை வராப்ல, அங்க இருக்க பால் கூட நல்லா சொல்லிட்டு 6 அடிக்கிறான். அந்த மாதிரி எப்படி வருதுன்னே தெரியல. லைக் அது ஃபுல்லா வந்து பாட்டம்ல எப்படி பிடிக்கிறாரு, அது எனக்கு டெக்னிக்கலா அது புரியவே இல்லை. அவ்வளவு ஒரு ஃபுல்லஸ்டா வந்து முன்னாடி போற நல்ல பால கூட வந்து சொல்லிட்டு 6 அடிக்கிறாரு இஷான் கிஷன். வந்து சூப்பர் ஆஸ்பெக்ட். அவர் அவுட் ஆன விதம் கூட ஒரு ஸ்பெக்டாகுலர் கேட்ச் பை சால்ட். அந்த கேட்ச் எல்லாம் பிடிக்கலனா ஐ திங்க் அவர் இன்னும் அடிச்சிருப்பார். செஞ்சுரி எல்லாம் வந்து ஆன் த கார்ட்ஸ் தான் பொறுத்த வரைக்கும். பட் அகைன் ஒரு பேட் டே ஃபார் ஹிம் ஒரு ஃபீல்ட்ல, அண்ட் ஆல்சோ as a captain. இஷான் மட்டும் பேட் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்ற மாதிரி டவுட்டா இருக்கு. எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. அதுவும் குருணால் பாண்டியா வச்சாரு. குருணால் பாண்டியா எல்லாம் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு சொன்னாலும் அவர் சும்மா அப்படிலாம் போட மாட்டாரு. சும்மா சுருக்குன்னு போடுவார் பால். நல்லா இருந்துச்சு இஷான் கிஷன் இன்னிங்ஸ் பார்க்க. உண்மையில என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இல்ல குருணால் பாண்டியா சொன்னேன் ஆக்சுவலி. செங்கல் அப்படி வச்சு செதற விட்டாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தர்மடி அடிச்சாங்க. ஆமா, அந்த பிச்சில் வரைக்கும் ஒன்றும் அசிஸ்டன்ஸ் கிடைக்கல. சரி, ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திஸ் மேட்ச். அண்ட் பை தி வே, நீங்க மும்பை KKR இந்த கேப்டன்சின்னு சொல்லும்போது KKRக்கு ஒரு பெரிய இஷ்யூ. அங்க அஜிங்கியா ரஹானே ஒரு இன்ஜுரியில வந்து போயிட்டாரு. செகண்ட் ஓவர் 3rd ஓவர்லயோ. ரோஹித் சர்மா கலாச்சார பத்தி கால் வதறி காமிச்சாரு. கால் வதறி வரலாம், சரியாடா. அவர் அசால்ட்டா வந்து ஒரு விழுந்துட்டு இப்படி லாக் ஒன்று எடுத்து கொடுப்பாரு, அந்த மாதிரி சொல்றாரு. பட் அகைன் ரிங்கு சிங்கோட கேப்டன்சி வாஸ் பிட் அண்டர் பார். அகைன் அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பட் நரேன் மாதிரி ஒரு பவுலர் நீங்க 2 ஓவர் தான் போட்டுட்டு கடைசி வரைக்கும் வச்சு யாருக்கப்பா எடுத்துட்டு போறீங்க, ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க. கொடுத்துருக்கலாம். நரேன் கொடுக்கவே பயப்படுறாரு ரிங்கு சிங். அந்த மோசமாலாம் போடல. 2 ஓவர்ல மோசமாலாம் போட்டாரு அவரு. அவர் மோசம். அந்த பிட்ச்ல 2 overs 22 எல்லாம் மோசம்லாம் கிடையாது. 22 நான் சொல்லடா, அந்த ஒரு ஓவர்ல வந்து 2 6 கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அந்த 2 6 கொடுத்த ஓவர் வந்து அதே லென்த்ல போட்டார் ரிக்கில்டனுக்கு. அவர் வந்து அந்த இடத்துல போட்டா சொல்றாருன்னு தெரியுது. அதே அரௌண்ட்ல வந்து அதே இடத்துல வந்து நரேன் திரும்ப அதே டெக்னிக் பண்றாரு. அவுட் சைட் ஆஃப் ஒரு கார்டு மாத்திட்டு அவர் வந்து நரேன் எவ்வளவு ட்ரை பண்ணுவாரு. ஸ்பின் எடுக்காத பிட்ச்ல அவ்வளவு ஸ்பின் போடுறாரு. அது எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கலாம். அதே இடத்துல இன்டு த பாடியே ரொம்ப அட்டாக் பண்றாரு நரேன். கொஞ்சம் வேற ட்ரை பண்ணி அதுதான். பட் அகைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நரேன் ஒரு எண்ட மாத்தி ஒரு 2-3 ஓவர் கழிச்சு நரேனை திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கலாமோ எனக்கு ஃபீல் ஆச்சு. கடைசியில கொடுக்குறாரு ஒரு 3வது ஓவர். அவருக்கு இன்னொரு ஓவர் பெண்டிங் வேற இருந்துச்சு நரேனுக்கு. மேபி அதை கொஞ்சம் பெட்டரா பாத்தியா. அதுதான் சொல்றேன், என்னடா கரும்போது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, சோ எஸ், நடந்த 2 மேட்சுமே ஒரு 2மே ஒன் சைடர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இதனால 19-20 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க மும்பை. அன்குல் ராயோட சான்ஸ். ஆமா, பெருசா அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்கல, பவுலிங்கும் பெருசா போடல. பட் ஃபீல்டிங் நஸ்திதர் ஆஸ் யூசுவல். இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் பாப்போம் வாட் KKR போட்டாரு. டெத் ஓவர்லாம் போட்டாரா? ஏய் கொன்றுவேன். அதான் அடிச்சாங்க அவங்க கொண்டானுங்க. அப்புறம் சொல்றேன். பட் அவர் சான்ஸ் கிடைச்சது அப்படின்றது பெரிய விஷயம் தான். சரி, ஓகேங்க. RCB ஜெயிச்சிட்டாங்க, மும்பை ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொரு இருக்கிற அந்த பங்காளி 3வது ஒருத்தர் CSK RR அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்றத இங்க கேள்வி. லைக் CSK இந்த மேட்சோட ப்ரிவியூனா வந்து உடனே லைக் எப்பயும் பாக்குற மாதிரி இல்ல, சின்ன லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பாத்துடலாம்.
அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஃப்கோர்ஸ் எம்எஸ் தோனி இருக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்சஸ் கோயிங் டு மிஸ். 7th மேட்ச்ல 6 மேட்சஸ் சொல்லிருக்காங்க. கிரிக்கெட்ல இருந்து 6 மேட்சஸ் சொல்லிருந்தாங்க. 7th மேட்ச்ல தலைவன் நம்பர் 7 என்ட்ரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. அமைஞ்சிருச்சு. தலைவன் தாய்லாந்துக்கு இப்போதைக்கு போயிருக்கு அப்படி சுற்றுலா பயணமா. பட் ஓகே, he'll be back. சரிங்களா, அது முக்கியம் இல்ல. டெவால்ட் ப்ரூவிஸ் இஸ் கோயிங் டு மிஸ் தி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபிளெமிங் வந்து ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல அதுமே வந்து சொல்லிட்டாரு, இது ஒரு பெரிய அடி அப்படினு வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கினே இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னாலும் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் இட்ஸ் a blessing in disguise. இது மட்டும் இல்ல, ரெண்டுமே லைக் வந்து தோனி போனதாவும் இருக்கட்டும், அதே மாதிரி டெவால்ட் ப்ரூவிஸ் இன்ஜுரி ஆனதா இருக்கட்டும், ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் இட்ஸ் a blessing in disguise for this particular match. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படினா டெவால்ட் ப்ரூவிஸ் இல்ல மேத்யூ ஷாட் அதுதான். அது வந்து நிறைய பேர் இன்ஜூர்னு சொன்னாங்க. பட் பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து தலைவன் ஆடி இருக்கான், பவுலிங் போட்டிருக்கான். அண்ட் இப்போ நேத்தி வந்து பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் வந்து பிராக்டிஸ்ல பண்ணிருக்கிறதா வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் தி மேட்ச். அண்ட் இன்னொரு ஸ்பெசிபிக் இல்ல, அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் மேத்யூ ஷாட் தான் விளையாட வைக்கணும். பட் மேத்யூ ஷாட் பண்ணிட்டாருன்னா சூப்பர். அகில் ஹுசைனுமே ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ராவா நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அகில் ஹுசைன் வேணாம் நான் சொல்றேன் இல்ல. லைக் வந்து ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது வைபவ் சூரியவன்ஷி அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த மேட்ச் ஷாட்டோட அந்த ஆஃப் ஸ்பின் பவர் பிளேல கண்டிப்பா யூஸ் ஆகும். தட் வை ஐ அம் சேயிங் he is going to be a one ஒரு blessing in disguise. again ப்ரூவிஸ் இல்லன்றது ஃபீல் பண்ணாதீங்க. மேட்ச் ஷாட் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்றதுக்கு ப்ராப்பரான ரிப்ளேஸ்மெண்டா இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் கமிங் டு தி மேட்ச் அப்ஸ். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சு லைன் அப்ஸ் எப்படி போவாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மேட்ச் அப் சொல்லிடுறேன். சோ இந்த வைபவ் சூரியவன்ஷி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ். தயவு செஞ்சு அந்த கலீல் அகமது ரெண்டு பேருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வைபவ் சூரியவன்ஷியை பாத்துருக்கேன், ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்றேன். மனுஷனுக்கு ஸ்லாட்ல போட்டா மனுஷன் செஞ்சிருவார். போட்டாலே செஞ்சிருவாப்ல. அதுதான். அதனால வந்து லெஃப்ட் ஆர்மர் பவுலிங் வந்து நீங்க அவே ஸ்விங் போட்டாலும் சரி, பால் வந்து உள்ள வந்தாலும் சரி, அவர் போட்டு அடிக்க தான் போறாரு. சரிங்களா, அதனால இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை வந்து ஸ்டார்டிங்ல காட்டாம எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மேட் ஹென்றி ஆர் மேட் ஷாட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது அந்த ரெண்டு மேட்ல ஒரு மேட் கண்டிப்பா ரெண்டு பேரோட விக்கெட் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி மேட் ஹென்றி. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க, ஒன்னு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட், இல்லனா வந்து வைபவ் சூரியவன்ஷி விக்கெட், இல்லனா ரெண்டு பேர் விக்கெட்டுமே அவர் எடுக்கிறதுக்கு 95% 100% வாய்ப்பு இருக்கு நான் சொல்லுவேன். எங்க போடணும் அப்படின்னா குட் லெங்த்ல பால் ஷுட் கோ அவே ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரிடார் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி எப்பவுமே ஒரு இந்த ஷாட் நடிப்பாரு. அது அடிக்கும் போது நீங்க லாங் ஆன்லயோ இல்ல ஒரு டீப் மிட் விக்கெட்லயோ வந்து கண்டிப்பா கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அந்த மாதிரி வீக்னஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு செகண்ட் அப்படியே கோச்சாவே மாறிட்டான். அங்க போடணும், போடா உழணும், பெரிய யார உழணும் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டான். ஓகே, சந்தோஷம் தான். அந்த குட் லெங்த்ல மேட் ஹென்றி போடுவார். எனக்கு என்னன்னா வேற யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ எனக்கு சந்தேகமே இல்ல. மேட் ஹென்றி கண்டிப்பா போடுவார். டெஸ்ட் மேட்ச் பவுலர், அந்த லெங்த்ல அடிக்கடி போடக்கூடிய பவுலர். அதனால தான் மேட் ஹென்றி நான் கான்ஃபிடன்ட்டா சொல்றேன். சோ அவர் வந்து போட்டு அந்த லெங்த்ல வைபவ் சூரியவன்ஷி விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா கூட மேட்ச் ஷாட் அவருக்கும் வந்து அந்த எஸ்எஸ்வி வந்து ஆக்சுவலி விக்கெட் இருக்காரு அந்த மாதிரி. ஆமா, சோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் நான் கொடுப்பேன். மேட் ஹென்றி, மேட் ஷாட், மேட் ஹென்றி அப்படின்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் அதை தாண்டி இருக்கிற மேட்ச் அப்ஸ்ல நான் பவுலர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் நான் பெருசா பார்க்க போறது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் பயங்கர த்ரெட்டா தெரிஞ்சாங்க. அண்ட் ரியான் பராக் ஆஃப் கோர்ஸ் நூர் அகமது அகைன்ஸ்ட் ஒரு வீக்னஸ் இருக்கு. அதே மாதிரி ஷிம்ரன் எட்மயர் அகைன்ஸ்ட் நூர் அகமது ஒரு பெரிய வீக்னஸ் அவருக்கு இருக்கு. நம்ம ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ரிவ்யூ போய் பார்த்தோம். குல்தீப் யாதவ் அகைன்ஸ்டா ஒரு நல்ல புவர் மேட்ச் அப் ஃபார் எட்மயர் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நூர் அகமது அந்த மாதிரி மிடில் எடுத்துட்டு வரணும். டெத் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி a concern. Unfortunately we have nothing to say for that. சரிங்களா, எந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா பவுலிங் போடுறாங்களோ அதுதான் வந்து முக்கியம். அது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது பார்க்கணும். அண்ட் கமிங் டு ராஜஸ்தான் ராயல்ஸ், அவங்களுக்கு அதே மாதிரி தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரை பிகஸ்ட் கேள்வி இருக்கும். சாம் கரன் இப்போ இல்ல அப்படின்றதுனால அந்த இடத்துல யாரு போட போறாங்க? ஆடம் மில்னேவா, வேனா மஃபாக்காவா, ஆண்ட்ரே பர்கரா அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ட் நீங்க இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்ல சிஎஸ்கே ஓட டாப் ஆர்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் கோயிங் டு ஓபன். சஞ்சு சாம்சன் வெர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் கோயிங் டு பி ஒன் கீ மேட்ச் அப் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துலயே பார்த்தோம். அவர் அந்த சான்ஸ் கொடுத்தாரு, ஹாரி புரூக் அந்த கேட்சை விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன்னு ஒரு சான்ஸ்லெஸ் இன்னிங் பை சஞ்சு சாம்சன். இந்த தடவை அதே மாதிரி அவர் சான்ஸ் கொடுப்பாரா, இல்ல வந்து ஒரு ப்ராப்பரா இல்ல நான் பார்த்து ஆடிக்கிறேன்ற மாதிரி ஆடுவாரான்றது தெரியல. பட் அந்த மேட்ச் அப் வில் பி டு ஒன் கீ மேட்ச். அதெல்லாம் இல்ல, ஆப்ஷன் சி அடி தடிக்கு தூள் தான். அதுதான் அது. எனிவே நல்லா இருக்கும் அந்த மேட்சை பாக்குறதுக்கு. அந்த ஆப்போசிட் என் ருத்ராஜ் கெய்க்வாட் வெர்சஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர். சோ அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை ராஜஸ்தான் ட்ரை பண்ணுவாங்களா? பிகாஸ் ஐ ஹவ் சீன் இந்த டொமஸ்டிக் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த வீக்னஸ்லாம் இருக்கு நம்ம நிறைய பேர் பேசினாலும் இஸ் டெஃபினெட்லி வொர்க்ட் a lot on it. சரியா, இஸ் வெரி குட் இன் ஹிஸ் டெக்னிக். பட் இருந்தாலும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் இருந்து நான் ஒரு ட்ரை பண்றேன், ஒரு கேம்பிள் பண்றேன் அப்படின்ட்டு ஆண்ட்ரே பர்கரை பவர் பிளேல எடுத்துட்டு வரது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் மோர் தென் மஃபாக்கா. டெத் ஓவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது மஃபாக்கா இஸ் a good choice. அப்படி இல்ல நான் ஆர்ஆர் மேனேஜ்மெண்டா இருந்தா I'll go with ஆடம் மில்னே. ஒரு நல்ல பவுலர் who can bowl in the power play, who can bowl in the death, நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர்லாம் நான் வந்து அந்த கேம்பிள்லாம் பண்ணாம ப்ராப்பரா சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் கடைசியா நம்ம ஆளு இவர் ஆடம் மில்னே வச்சு ஒரு ப்ராப்பர் பேஸ் அட்டாக் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் இந்த சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பேன். சோ இதான் வந்து ஒரு மேட்ச் அப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அந்த அதையும் தாண்டி ரவி பிஷ்னாய் அவரை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஸ்பின் ஹிட்டிங் மிடில் ஆர்டர்ஸ். தட்ஸ் கோயிங் டு பி ஒரு யங் மிடில் ஆர்டர் ஃபார் சிஎஸ்கே. சர்ஃபராஸ், உர்வில், கார்த்திக், ஐ திங்க் ஆல் 3 is going to play if I'm not wrong. அண்ட் அதே மாதிரி சிவம் தூபேவை சிஎஸ்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் தயவு செஞ்சு அப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க வந்து மிடில் ஓவர்ஸ் ஸ்பின் அடிக்கிறதுக்கு இங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சர்ஃபராஸ், கார்த்திக் சர்மா, மேட்ச் ஆர்டர் ஆல்சோ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அந்த இடத்துல தூபே வந்து திரும்ப ஸ்பின் ஹிட்டர்னு இறக்கி விடாம ஃபினிஷிங்ல இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. பிரசாந்த் வீர், உருவில் பட்டேல், கார்த்திக் சர்மா 3 பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றப்போ தூபே அவுட் ஆயிட்டர்னா அங்க பேட்டிங்
bowling இல்ல. அதனால தூபே வந்து கொஞ்சம் இந்தியா எப்படி யூஸ் பண்ணாங்களோ ஒரு 15th ஓவருக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபினிஷரா யூஸ் பண்ணா CSK has a better chance to win this match எனக்கு ஃபீல் ஆகுது. டோனி இல்ல அப்படின்றப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபினிஷர் தேவை. டூபே ஆமா வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருக்காருன்றதால டூபே வச்சுக்கலாம் அப்படின்னு ஆமா நாங்க சஜஸ்ட் பண்றோம். ஆமா. சோ நான் சொல்ற ஆர்ஆரோட லைனப் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ நான் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன் பாத்துக்கோங்க. அண்ட் கமிங் டு CSK's லைனப் நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்லயும் ரிவ்யூஸ் இல்லன்றதுனால ஒன் லாஸ்ட் டைம் CSK இப்படிதான் போவாங்கன்னு ஃபீல் ஆகுது. 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மேட் ஷாட் இஃப் இஸ் ஃபிட் இஸ் கோயிங் டு ப்ளே ஃபிட் இன்டு தி 11. அதுக்கப்புறம் வந்து ஜேமி ஓவர்டன், மேட் ஹென்ரி அண்ட் நூர் அஹ்மத். திஸ் வில் பி மை 4 ஃபாரின் பிளேயர்ஸ். ஒருவேளை மேட் ஷாட் ஃபிட் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க அந்த 4th ஃபாரின் பிளேயரா வந்து ஜக்காரி ஃபோக்டோ இல்ல அகில் ஹுசைன் ஆட வைக்கிறதுக்கு பதிலா they have to play an Indian player. that's okay. 3 ஃபாரின் பிளேயர்ஸோட போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா. நிறைய டீம்ஸ் பண்ணிருக்காங்க, ஜெயிக்கும் செஞ்சிருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 4th ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. எஸ்பெஷலி அகில் ஹுசைன் பவர் பிளேல நல்லா போடுவாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த பவர் பிளே. ஐம் சாரி டு சே இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட். எனக்கு என்னன்னா லைக் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து சஞ்சு, ருத்துராஜ் கெய்க்வாட், 1 டவுன் ஆயுஷ் மத்ரே, 2 டவுன் வந்து பிரிவியஸ் பால் சர்ஃப்ராஸ் கான், 3 டவுன் வந்து உர்வில் பட்டேல், 4 டவுன் வந்து கார்த்திக் சர்மா, 5 டவுன் வந்து சிவம் டுபே. இப்படி ஒரு பேட்டிங் லைனப்ல போயிட்டு கீழே வந்து அகில் ஹுசைன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அகில் ஹுசைன் ஃபில் பண்றது அகில் ஹுசைனை பார்த்துட்டேன் அப்படின்னு கேக்குறியா? இல்ல அகில் ஹுசைன் நல்லா போடுறத நான் கண்டிப்பா ஆட வைப்பேன். இந்த டீம் ராஜஸ்தானா இல்லாம இருந்தா கண்டிப்பா அகில் ஹுசைன் தான் நான் போயிருப்பேன். ராஜஸ்தான் 2 டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால தான் நான் அகில் ஹுசைன் யோசிக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் as well, இல்லன்னு சொல்ல. பட் ஆரம்பத்திலேயே அந்த கேம்பிள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். மேட் ஷாட் ஆஸ் தட் பேட்டிங்கும் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எபிலிட்டி இருக்கு. சோ நான் எப்படி போவேன்னா 1 டவுன்ல மேட் ஷாட் தாங்க பெஸ்ட் பிரெஃபரன்ஸ் நான் சொல்லுவேன். அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ராஜஸ்தானுக்கு. சோ அதனால மேட் ஷாட் அந்த ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் பரத் சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கும். அது தேவை ஒரு. ஆமா அதனால தான் 1 டவுன் வந்து மேட் ஷாட் ஆட வைப்பேன். 1 டவுன் மேட் ஷாட், 2 டவுன் சர்ஃப்ராஸ் கான் கண்ண மூட்டு ஆட வச்சிருவேன். இப்போ வந்து இட்ஸ் கிளியர் ஓகேவா. 3 டவுன் கார்த்திக் சர்மா, 4 டவுன்ல சிவம் துபே, 5 டவுன் உர்வில் பட்டேல், 6 டவுன் பிரசாந்த் வி, 7 டவுன் ஓவர்டன், 8 டவுன் ஹென்ரி, 9 டவுன் நூர் அஹ்மத், இம்பாக்ட் பிளேயரா கலீல் அஹ்மத் ஆர் ஸ்லாஷ் கம்போஜ். நான் திரும்ப எனக்கு இந்த மேட்ச்ல போயிட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இங்க கலீல் அஹ்மத்துக்கு பதிலா அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் ஃபீல் ஆகுது. திரும்ப சொல்ற ஒரே ஒரு ரீசன் அந்த பவர் பிளேல 2 லெஃப்ட் ஹேண்டர் கஜ பேட்ஸ்மேன் இருக்காங்க. அந்த 2 லெஃப்ட் ஹேண்டருமே they are going to take on the left arm seamer. சோ இந்த மேட்ச்ல மட்டும் அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு போவாங்க. ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கனால unfortunately that's how they will go. கலீல் அஹ்மத் கொஞ்சம் லீட் பண்ணாரு, டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணதனால வந்து பரத் டிசப்பாயின்ட்மென்ட் இல்ல டிசப்பாயிண்டட் இல்ல. பட் நான் கம்போஜ் எடுத்துட்டு போன்ற மாதிரி நான் unfortunately சொன்னேன். பட் ஓகே hope he proves me wrong. that's all I want to say. நல்ல பவுலர் தான், பவர் பிளேல ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே. பட் வந்து பிராக்டிஸ் செஷன்ல பாக்கும்போது ஜேமி ஓவர்டன் நல்லா போட்டாருங்க. அது வந்து சொல்லி ஆகணும். நான் ஜேமி ஓவர்டன் நல்லா போட்டாரு. இஸ் மை அண்டர்டாக் ஃபார் தி சீசன் ஃபார் CSK ஃபாரின் பிளேயர்ஸ் பொறுத்தவரையில. எனக்கு என்னமோ ஹோப் இருக்குங்க. அவர் வந்து ஒரு டெத் பவுலரா வந்து செயல்பட போறாரு இந்த சீசன் அப்படின்ட்டு. என் வாயில இருந்து இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. பட் அதோட முக்கியம் நீ இந்த பிராக்டிஸ் மேட்ச் பாத்துருக்க. எனக்கு அதான் ஷாக்கா இருக்கு. இவன் மேட்சே பார்க்க மாட்டான், CSK மேட்சே பார்க்க மாட்டான், படுத்து வைக்கிறான். பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பாத்துருக்கான். அப்ரிஷியேட் பா, வெரி குட். ஏய் கை குடுறா, வெரி குட். சரி ஓகே, பை தி வே கமிங் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். எல்லாம் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெடிக்ஷன் சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க? CSK ஆஃப் கோர்ஸ். ஓ ஆஃப் கோர்ஸ்ன்றியா? இவ்ளோ சேஞ்ச் இருக்கு, பிளான்ஸ் எல்லாம் மாறிடும் அதெல்லாம். CSK ஆஃப் கோர்ஸ். ஓகே, எனக்கு வந்து CSK RR ரெண்டு பேரும் வந்து ஒரு இப்போதான் லைக் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னொன்னு சொல்றேன், RR வந்து பேட்டிங் ஃபிளாப் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ஒரு சினிமா மாதிரி தோணுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து CSK பேட்டிங் ஆடுவாங்க, சேஸ் பண்றப்போ RR ஃபிளாப் ஆகி வந்து அதை சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. CSK பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பிக் ப்ரெடிக்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் ஜெயிக்கும்ன்றது நான் சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா CSK சேஸ் பண்ணாங்கன்னா 200% எப்படி RCB சொன்னேனோ அதே மாதிரி CSK சேஸ் பண்ணா கண்டிப்பா சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, CSK நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா they have to score 190 180 to 190 இந்த டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா they're going to win. இல்ல கொஞ்சம் ஜாஸ்தியா அடிக்கணும். கவாத்தி இல்ல கவாத்தி கண்டிஷன்ஸ் நம்பி சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து அடிக்கிறதே கஷ்டம். அதனால வந்து அப்படி சொல்ற நீ. ஓகே, ஆமா 180 190 CSK if they put the score on the board அந்த bowling வச்சிட்டு கொஞ்சம் கஷ்டம். கஷ்டமா 190ன்றது நம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இல்லடா. இல்ல நம்ம bowling லைன் பாக்கும்போது ஒரு 200 எதிர்பார்க்குது மனசு. அது என்னதான் கவாட்டியா இருந்தாலுமே சரி ஓகே, ஒரு 210 ஆறாக வந்து ஒரு 210 அடிச்சாலும் CSK சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது இந்த பர்టిక్యులர் மேட்ச்ல. CSK சேஸ் பண்றாங்க ஓகே, நான் RR சேஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லி ஓகே, வேற ஏதாவது சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. அவ்வளவுதான், நிறைய பேசிட்டு இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம். முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நீங்க வந்து CSK ரிவ்யூ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வீடியோவை நாங்க வெட்னஸ்டே தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே நாள்ல 2 வீடியோ எங்களுக்கும் கஷ்டம். எடிட்டருமே வந்து எவ்வா கொஞ்சம் கேப் விட்டு அடிங்கப்பா அப்படின்ட்டு அவரும் ஒரு ரெண்டுல வந்து கதறிட்டு இருப்பாரு. சோ ரிவ்யூ நல்லா மேட்ச் நல்லா போச்சுன்னா நாங்க ஒரு ரிவ்யூ போடுறோம். அப்படி இல்லனா வீக்லி பெருசா கண்டென்ட் இல்ல. IPL மேட்சஸ் அதை தாண்டி PSL பத்தி பேசுற மாதிரி இருக்கும். சோ பாப்போம். அதுல முன்னாடி நம்ம வந்து போன சீசன் வந்து லைக் வீக்லி வீடியோல அந்த ஹைலைட்டடான மூமெண்ட்ஸ் தான் பேசணும். மேட்சஸ் பத்தி நம்ம வந்து அங்கங்க கவர் பண்றதுனால வீக்லி வீடியோ மேட்சஸ் பேச மாட்டோம். சோ அந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கும் வீக்லி வீடியோ. சோ எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது யோசிச்சு ஆலோசிச்சுட்டு எடுத்துட்டு வரோம். Hope you guys like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறதுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். IPL டைம் பேக் டு பேக் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு
சின்ன கிரிக்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.